ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மயலை. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களே, இது என்ன மாதம்? மாசி மாதம். ஃபெப்ரவரினா வேலண்டைன்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டேனா ஃபெப்ரவரி. நம்ம எல்லாருமே சினிமாவை பார்த்து தான் லவ் பண்ண கற்றுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி 90ஸ்லேருந்து 2K வரைக்கும் ரிலீஸ் ஆன தரமான லவ் ஸ்டோரிஸ் அண்ட் அது இப்போவும் நமக்குள்ள எப்படி தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், மை ஃபேவரட் மூவியான மௌனராகம். என்ன ஸ்டோரி! கார்த்திக் மேலே இருக்கிற லவ், அதை மறக்கிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த மோகன், இந்த ரெண்டு சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ற ரேவதி, இது தாங்க கதை. ஒரு பொண்ணுக்கு ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் இருந்திருக்க கூடாது? காதலனை மறக்கிறதுக்குள்ளே தன்னோட ஹஸ்பண்ட் அவ எப்படி ஏத்துப்பா? அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மேல எப்படி லவ் வருது அப்படின்றது தான் இந்த கதை. ஹீரோயின் ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்கங்க. ஹலோ வரீங்களா, ஒரு காஃபி சாப்பிட போலான்னு லவ் பண்ண கூட்டிட்டு போயிடுவாரு கார்த்திக். ரேவதிக்கும் கார்த்திக் மேல லவ் வரும். கட்டாயப்படுத்தி ஹீரோயின் வீட்டுல மோகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இங்கதான் மணியோட ஹைலைட்டே இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஹஸ்பண்ட வார்த்தையாலே கொல்லுவா ரேவதி. நீங்க தொட்டாலே கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவா. இதையெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் சொல்லியிருந்தா கூட்டுறா பஞ்சாயத்துன்னு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா மோகன் என்ன தெரியுமா பண்றாரு? அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லைன்னு பாட்டு பாடுறாரு. ஏன்னா மோகன் ரேவதியை லவ் பண்ணிட்டார். ரேவதியும் மோகன் கேரக்டர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இந்த காதல் காவியம் இன்னும் இன்ஸ்டாவில் ஒரு ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அதுலேயும் அந்த மன்ற தென்றலுக்கு சாங்லாம் இருக்குங்களே, சரியான வைபுங்க. கார்த்திக் மாதிரி லவ் பண்ணுறது ஈஸி போல, ரேவதி மாதிரி கூட லவ் பண்ணிடலாம். ஆனால் மோகன் மாதிரி லவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க. அடுத்தது நம்ம அஜித் தேவயானி அவர்கள் நடித்த காதல் கோட்டை படம் தான். என்ன செஞ்சாலும் இப்போலாம் ஒருத்தரை லவ் பண்ண வைக்கிறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவங்க எதுவுமே பண்ணாமல் பார்க்காமையே படம் ஃபுல்லாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில் அந்த சட்டையில் இருக்கிற எம்ப்ராய்டிங்கை பார்த்துட்டு அழுதுகிட்டே வருவாங்க பாருங்க தேவயானி. என்னமோ நமக்கே லவ் ஓகே ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். லவ் பண்ணுறவங்கள பார்க்காம இருக்கிறதே கஷ்டம். ஆனால் பார்க்காமே லவ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன ஃபீல்டில் லவ் பண்ணியிருப்பாங்க? தெரிஞ்சால் கமெண்ட் டப்பாவில் சொல்லுங்கள். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் ட்ரூவாக லவ் பண்ண முடியுன்றதுக்கு காதல் கோட்டை ஒரு உதாரணமான படம். அடுத்து யார்? வேற யார்? தாவேகா தலைவர் தான். நம்ம தளபதி நடித்த காதலுக்கு மரியாதை படம் தான். காதலுக்கு மரியாதை படம் தான் தளபதியோடைய வாழ்க்கையிலேயே ஒரு கெரியரில் லைஃப் சேஞ்சிங் படமாக அமைஞ்சது. என்னை தாளாட்ட வருவாளான்னு ஆரம்பித்தவர் 110 நாள் ஆடியன்ஸை தாளாட்டி இருந்திருக்காரு. ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கிறதே கஷ்டம். இதில் இவனுங்க அண்ணனுங்க வேற, அவளே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டு விரட்டிக்கிட்டே இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக அந்த அண்ணனுங்களுக்காகவே ஓடிட்டு இருப்பாரு விஜய். அடைக்கலத்துக்கு மணியண்ணன் சாரம் கிடைச்சிருவாரு. கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு அவரும் பேசுவார். திடீர்னு இவங்க 2 பேரும் முடிவு பண்ணி நம்ம பிரிஞ்சிடலான்னு பிரிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்களே நீங்கள் இவ்வளோ லவ் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே சேர்த்து வச்சிருவாங்க. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. 90s முடிஞ்சு 2Kக்கு போவோமா? சில்லுன்னு ஒரு காதல். வெறும் உருட்டா இல்லாமல் உண்மையாகவே 100 வருஷம் வாழணும்னு வந்த பொண்ணு தாங்க ஐஷு. அவளை பிரிச்சுட்டு குந்தவையை கல்யாணம் பண்ண வச்சுட்டாரு. யாரு? டைரக்டர் தான், வேற யாரு? என்னதான் ஐஷுவை லவ் பண்ணியிருந்தாலும், கல்யாணத்து வரைக்கும் போயிருந்தாலும், பிரேக்கப் ஃபீலிங்ஸ் எல்லாமே உள்ளே இருந்தாலும், கௌதம் குந்தவியை செம்மையாக லவ் பண்ணியிருப்பார். கௌதம் குந்தவி லவ்வே வேற தாங்க. 1000 லவ் ஃபெயிலியர் இருக்கட்டும், ஒய்ஃபை லவ் பண்ண மட்டும் மறந்துடாதீங்கன்னு ஸ்ட்ராங்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ்வை காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் தவிர்க்க முடியாத 2K கிட்ஸோடைய ஒரு லவ் ஸ்டோரி. அன்பில் தொடங்கி அன்பில் முடிக்கிறேன். இந்த லைனுக்கான மீனிங் இன்டர்வலில் புரியலை, கிளைமேக்ஸில் தான் புரிஞ்சுது. எஸ், விண்ணை தாண்டி வருவாயா. விண்ணை தாண்டி வருவாயா இஸ் சச் அ கிரேட் ஃபிலிம். எதுக்கு இப்போ இங்கிலீஷில் பேசுகிற? ஜிவிஎம் மூவியில் அதான். சேர்ந்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்லன்னு நம்மளையே ஃபீல் பண்ண வச்ச படம் தான் இந்த விடிவி. ஜெஸ்ஸி அண்ட் கார்த்திக்கோட லவ் சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ்,
மேரேஜ் ஆகிற சீன்ஸ் எல்லாம் பார்த்து சிலுத்து போய் சிலர் எல்லாம் விட்டுருந்தேன். கடைசியில் ஜெஸியோட புருஷன்னு சொல்லி அழ வச்சுட்டாங்க. பாவங்க கார்த்திக் செலவு பண்ணி கேரளாலாம் போயிட்டு வந்தான். ஜெஸியே மறக்கலாம், ஆனால் நம்மளால் VTVயை மறக்க முடியாது. காதல் வரலாற்று படங்களில் VTV ஒரு தவிர்க்க முடியாத முக்கியமான படம். ரீரிலீஸ்லையும் கலெக்ஷன் அள்ளி கொடுத்த ஒரு காதல் காவியம்தான் 3. இதில் வர்ற பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், சீன்ஸ், காமெடி, டான்ஸுன்னு இந்த படத்தில் எல்லாத்தையும் நம்ம ஸ்டேட்டஸ் போட்டு முடிச்சிட்டோம். அப்போ கூட இந்த படம் முடிய மாட்டேங்குதுங்க. ஜனனி சொல்லு ராம். ராம் மேலே ஜனனியும் ஜனனி மேலே ராம் வச்ச லவ்வும் வேற லெவல். ராம சூசைட் வரைக்கும் கொண்டு போனதும் அந்த லவ் தான். தன்னால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்ச ராம் தன்னோட லைஃபையே முடிச்சுக்கிட்டான். எக்ஸ்ட்ரீமான டெசிஷன் தான், ஆனால் அதில் ஒரு பியோர் லவ் இருக்குது. 96 இந்த படத்தோட பேர் சொல்லும் போதே மனசு ஒரு கனமாயிடுது. அம்பிகாபதி மூவியில் ஒரு டைலாக் வரும். அப்போ நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம், அந்த லவ்க்காக யாராச்சும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்ற டைலாக். ராம் அந்த ஸ்கூல் லவ்க்காக அந்த ஸ்கூல் லவ்வை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஜானுவோட மெமரிஸ் கூட மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பார். அந்த படத்தில் வர ஒவ்வொரு சீன்ஸுமே பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கும். ராம் ஜானுவை மீட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அவங்களோட கான்வர்சேஷன் சீனாக இருக்கட்டும், ஜானு ஒரு ஃபேக்கான ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க பாருங்க, பா அப்படி இருக்கும். ராம்காக ஜானு பாடுற அந்த பாட்டு, லாஸ்டான கான்வர்சேஷனு, தனியாக விஜய் சேதுபதி மட்டும் ஏர்போர்ட்டில் நிற்கிற அந்த ஷாட்டு, இது எல்லாமே படம் முழுக்க லவ்வை மட்டும் சொல்லியிருப்பாங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய லவ் டுடே மூவி ரொம்ப ட்ரெண்டிங்கான, கரண்ட்ல லவ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்ன ஒரு தரமான லவ் ஸ்டோரி தான் லவ் டுடே மூவி. காமெடிக்கு பஞ்சமே இருக்காது, எமோஷன்ஸும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. லவ்ல ட்ரஸ்ட் எவ்வளோ முக்கியம்னு காமிச்சிருப்பாங்க லவ் டுடே மூவியில். கடைசியாக கிளைமேக்ஸில் ஹீரோ ஹீரோயின்கிட்ட நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவங்க இத்தனை நாள் போட்ட சண்டைக்கெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ட்ரெண்டிங்கில் ரிலீஸ் ஆன சூப்பர்பான லவ் ஸ்டோரினா அது லவ் டுடே படம் தான். இந்த வேலண்டைன்ஸ் டேல உங்களோட ஃபேவரட்டான லவ் மூவி எது? கமெண்ட் டபால சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. டாடா, பை பாய்.